கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 வணக்கம் அக்கா. ஏய் நான் என்ன சொல்லவே இல்லை. ஓகே சரி மறுபடியும் 3 2 1 வணக்கம் அக்காஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்குன்ட்டு இருக்கிற சில வித்தியாசமான வியடான கிரேசியான தாட்ஸ் இருக்கும்ல, நைட்ல கனவு இந்த எல்லாமே. என்னடா பண்ற? வீடியோ சும்மா சாரி, ஆடியன்ஸ் கொஞ்சம் எங்கேஜ் பண்ணலான்ட்டு. டேய் கொளுத்துற வெயில நிற்க வச்சிட்டடா. ஆல்ரெடி நான் நிகாவாக இருக்கிறேன்டா, இன்னும் நிகா ஆகிடும்டா. நிகான்னு சொல்லக்கூடாது. ஸோ அதான் நம்மளுக்குன்ட்டு ஒரு கிரேசியான தாட்ஸு, வியடான தாட்ஸு, நம்ம நைட்டோட பேட் ட்ரீம்ஸு, வியடான ட்ரீம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி சும்மா ஒரு ஃபன் மோடில் எடுத்துன்னு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு போர் அடிக்காது. கன்ஃபார்மாக போர் அடிக்கும். என்னடா டீமில் 4 பேர் ஆச்சே, என்ன 2 பேர் தான் இருக்கீங்க, எங்கடா 2 பேர்? வேலண்டைன்ஸ் டேனால எங்கேயாவது போயிட்டீங்களான்னு நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லைங்க, அந்த அளவுக்கு வருத்து இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஒரு வேலை விஷயமா போயிருக்கான், இன்னொரு வேலை விஷயமா போயிருக்கான். முதல்ல 2 பேரும் போயிட்டானுங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் விஸ்காட் டிபார்ட்மெண்ட்டு, அதனால் காலேஜ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் புஷ் நீட்டுன்னு போயிட்டாங்க, திறமையான ஆளுங்கன்னு சொல்லிட்டு. சிறப்பான ஆள் நீ, அந்த மாதிரி 2 பேர் புஷ்ன்னு போயிட்டாங்க. Meanwhile, நாயுடு பாலகில் பல்ராம் நாயுடு கையை கொடுங்க. சரி போட்டோம், நாங்கள் 2 பேர் தண்டமாக தானே இருக்கோம். சரி சேனலுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்கு பயங்கரமான சப்போர்ட். ஆமாம், ஃபஸ்ட் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிது. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்டே டியூன்டாக இருங்க. கன்ஃபார்மாக எந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காது. நம்பாதீங்க, ஒரு வீடியோ 2 வீடியோ போர் அடிக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அங்கங்கே போர் அடிக்கும், கண்டுக்காதீங்க. சரி இப்போ கண்டென்ட்குள்ளே போவோமா? ஸோ முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தாட் இருக்குது. என்னன்னா, இப்போ நம்மள ஒரு கொசு கடிக்குது, சரிங்களா? கொசு கடிக்குது, நம்ம அதை பட்டு நச்சிடுறோம், செத்துருது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கொசு கடிச்சு நம்மளை பறந்து போயிட்டு அது ஒரு முட்டை வச்சிச்சுன்னா அதோட அப்பா யாரு? முட்டை ஏன்டா வியடாக தோணுது? அப்போ நான் தான் அப்பாவா? ஏங்க இவன் சரியில்லைங்க, இவன் வியடா இல்லை, வியட் டாபிக் சொல்லும் போதே நான் யோசிச்சு பாருங்க. பிளட் ரிலேஷன், அந்த பிளட் எடுத்து தான் அது முட்டை போடுது, அந்த முட்டையிலேருந்து ஒரு குட்டி வெளியே வருது, அப்போ அந்த குட்டிக்கு அப்பா யாரு? என்னடா கொசு என்ன நீட்டாக பெருக்க வச்சு வாய்க்குள்ள இருக்கு. சாரி, ஏன் தப்பு? கொசுக்கு எனக்கு நீட்டாக அடிக்க பார்த்தீங்க தெரியல. ஆனால் எனக்கு கொசு எனக்கு இந்த ரொம்ப நாள் தாட் இருக்கு, அது ஏன் தான் தெரியல. ஏன் டாச் இருக்கலாம்டா, அதுக்கிட்ட இவ்வளோ வீடாக இருக்கக்கூடாது. இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வினோதமான தாட். இப்போ நம்ம சுதீர் வர்மன் சொல்லுவார், சொல்லுங்க வர்மன். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வியடாக வந்தது என்ன தெரியுமா? வண்டிக்குள்ளே சைலன்சரில் மண் போட்டால் அடைக்கும்னு தெரியும், அது வண்டி தண்ணி மண் இல்லை. எனக்கு ஒரு விளையாட்டு தட்டுனா சைலன்சருக்குள்ளே மண் போட்டு அந்த வண்டி தூக்கின்னு பீச்சுக்கு போயிட்டு பீச் தண்ணியிலே விட்டு எப்படி இருக்கும், அது யோசிச்சு பார்த்துருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுது தான், ஆனால் வண்டி சீஸ் ஆகிடுமே. ஒரு நிமிஷம், இவன் சொன்னது எதாவது புரிஞ்சுது, ஏன்னா எனக்கு புரியல. ஏன்னா அதான் வியடான்னு தாச்சா ஒரு சத்தியமாக புரியல ப்ரோ. ஏய் ஒன்றும் இல்லைடா, வண்டி சைலன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே மண் போட்டுட்டு அந்த வண்டி தூக்கி பீச் தண்ணி இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே விட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. தண்ணிக்குள்ளே விட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதில் மண்ணை போட்டு விடுவாராம் ஓட்டைக்குள்ளே. நிஜ வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஒரு வாட்டி வர கனவு, நான் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே இருக்கேன், ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து வெளியே போடா அப்படின்றாங்க, கடைக்கு போடான்ற. வெளியே போடா அயோக்கிய கஷ்டம், கடைக்கு போடான்றேன். நான் டோரை திறக்கிறேன், கடைக்கு எங்கள் வீட்டு டோரை திறந்தா ஒரு வரண்டா மாதிரி வரும், அங்கேருந்து கேட்டு வரும், கேட்லேருந்து வெளியே போகிற மாதிரி தானே இருக்கணும். கதவை திறந்தா மோடி வீட்டுக்குள்ளே போகிறேன். நீ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் மோடி வீட்டுக்கு போகிற? தெரியல, கனவுல போனேன். சரி, எங்க பையன் சரியில்லைங்க, எஸ்டின் ஃபைல்ஸ் வந்து படிச்சுட்டு வந்துட்டு ஒரு வாரமாக வளர்ந்துக்கிறான் என்கிட்ட. எஸ்டின் ஃபைல்ஸ் சொன்னதுக்கப்புறமா தான் தெரியுது, அங்கே மோடி மட்டும் இல்லை, அந்த எஸ்டின் ஃபைல்ஸில் இருந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் விட்ட போகிற சாரி, மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ்டா கோச்சுக்கிறீங்க, தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அது என்னன்னு தான் தெரியல, இது ஒரு வியடான ட்ரீம். ஏன்னா எப்படி சொல்றது, என்னடா இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சே நம்மள, ஒரு எப்படி சொல்றது,
ஆக்சுவலி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைவ்ல மிச்ச கண்டென்ட்லாம் நாங்கள் அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு நான் ஆனால் already- இந்த டாப்பிக்கே வேற, இது டாபிக் வேற. எஸ்டின் ஃபைல்ஸை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. சரி நாங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக தான் இல்லை எல்லாம் பண்ணுறது தான். அதான். பட் நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண என்ன பண்ணோம், சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்களோடு சேர்த்து இந்த எஸ்டின் ஃபைல்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னியோட டாபிக். ஆனால் அது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் சென்சிட்டிவான விஷயம், அந்த கண்டென்ட் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ 4 பேர் இருந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாபிக் அப்படியே போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வாரம் சண்டே உங்களுக்கு பண்ணுற வீடியோ கவலைப்படாதீங்க. இந்த சண்டே இது வந்துடும். வரலன்னா தலைவருக்கு இருக்கு. எப்பவுமே ஃபன்னாக இருக்கும், அப்பப்போ சென்சிட்டிவ் டாபிக்கும் போகும். அப்பப்போ மாறிடும். கொஞ்சம் சால்ட்டை நாங்கள் தூக்க வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்போம், நாங்கள் கண்டென்ட்டாகவும் பேசுவோம், கண்டென்ட் இல்லாமல் பேசுவோம். அதான் நோபடி சேனல். சரி நோபடி ஓகே. கண்டென்ட் உன்னோட வீடான ட்ரீம் தாட் பில்டிங்க்கு மேலே போயிட்டு ஹைட்டஸ்ட் பில்டிங்க்கு போயிட்டு அங்கே அந்த வாட்டர் பலூன் இருக்கும் தெரியுமா, வாட்டர் பலூன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்லைம் ஃபில் பண்ணிட்டு, ஸ்லைம் தெரியும்ல, அந்த ஸ்லைமை ஃபில் பண்ணிட்டு எவனோ ஒரு மொட்டை தலையில் அடிக்கிறோங்க. அது சரிங்க. கண்டென்ட் இல்லாம நிறைய பேசிட்டோம். கண்டென்ட்டே மாட்டோம். கண்டென்ட்லாம் பேசுறது நோபடி ஆஸ்டேன். அதான் கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லன்ட்டு இல்லை கண்டென்ட் இருந்துச்சு. இவனுக்கு வீட்டுக்கு போனோம், நானும் வீட்டுக்கு போனோம். ஸோ இதுதான் நான் பெரம்பூர் வரையும் போனோம். ஸோ ஒன்றும் கூச்சிக்காதீங்கோ, அடுத்தது நல்லா வரும். ஸோ அது இப்போ இந்த வீடியோ நல்லா வர்றதே வராததே உங்கள் கையில் தான் இல்லை தம்பி. ஃபர்ஸ்ட் சுதீர் கையில இருக்கு, அதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. எடிட் தம்பி சுதீர் கையில தான் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வியூவர்ஸ் தான் உங்க கையில இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோல வந்து நாங்க 4 பேரும் வந்து பாக்குறோம். ஸோ நோபடி ஆஸ்க் வீடியோல வந்து Until then, signing off. பார்க்குறோம்.